புளிப்பு சுவைக்கு மாங்காய் பச்சடி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கூட சாரும் இருக்கார், கோல்டு தேவராஜ் சார் இருக்கார். ஸோ அவர் எதாக இருந்தாலும் ஒரு சுவையை பற்றி சொல்ல ஆரம்பித்தா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ மாங்காயை பற்றி சொன்னோடனே அவர் என்ன பாட போகிறாருன்னு பார்ப்போம் நம்ம. நிச்சயமா நீங்கள் மாங்காய் சொல்லும்போது முருகனுக்கு அந்த மாம்பழம் திருவிளையாடல் படலாம் நம்ம பார்த்துருப்போம். யார் மறக்க முடியும்? ஆமாம், கேவி சுந்தராம்பள் அம்மா பாடின பாட்டு ஒரு 4 வரி பாடட்டுமா? அவசியம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஆஹா, ரொம்ப அருமை. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அதெல்லாம் அந்த படத்தையும் மறக்க முடியாது, அந்த பாடலையும் யாராலையும் மறக்க முடியாது. நிச்சயமா நிச்சயமா மேடம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை சீவ போகிறோம். மாங்காவை தோல் சீவி சீவ போகிறோம். இப்போ நம்ம சீவியாச்சு. இப்போ அதை எடுத்து வேக வைக்க போகிறோம். இப்போ சீவின மாங்காயை பாத்திரத்தில் போட்டாச்சு. அது மூழ்கிற அளவு தண்ணி. அதை வேக வைக்கணும். இப்போ மாங்காயில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு போடுறோம். இப்போ நம்ம தேவைக்கு போட்டுக்கணும், நிதானமாக போட்டால் போதும். இதுக்கு ஜாஸ்தி உப்பு இல்லை, இது இனிப்பு சுவை அதிகம் இருக்கிறது. ஆனால் இனிப்பை எடுத்து காமிக்கிறதுக்கு உப்பு போட போகிறோம். வெல்லம் போடுறதுனால உப்பு போடுறோம். சர்க்கரை பொருட்களாக இருந்தால் உப்பு சேர்க்க மாட்டோம். இனிப்பு வெல்லம் போட்டு செய்கிற சமையலுக்கெல்லாம் தான் நம்ம சிட்டிக்கு உப்பு போட்டால் திதிப்பை எடுத்து காமிக்கும்னு சொல்கிறது வழக்கம். அதனால் இப்போ இதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெந்துன்னு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா குழைய வெந்துடும். இப்போ இதில் வெல்லம் போட போகிறோம். வெள்ளம் கரைஞ்சி கொடுத்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் நீர்க்க இருக்குது. நம்ம பச்சடிங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு அரிசி மாவில் கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி அதில் விட்டோன்னா அது ஒத்த மாதிரி ஆகிடும். அரிசி மாவோ கோதுமை மாவோ கார்ன்ஃப்ளவரோ எது வேணாலும் போடலாம். அதெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இலையில் உப்பு புளிப்பு இனிப்புன்னு எல்லாம் கலந்த சுவையோட இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். நம்ம தாளிக்கிறோம். கடுகு போடுறோம். அந்த சூட்டிலேயே இப்படி இது பண்ணினோம்னால இதுவாகிடும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால தான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ நல்லா பொரிப்பட்டு எடுத்து இப்போ இதில் போட போகிறோம். அவ்வளோதான், தரமாயிட்டு ரெடி ஆகிடுது. சார், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதுக்கு தான் எல்லாரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி காமிக்கிறதே. அடுத்த தலைமுறைக்கு எல்லா விஷயங்களும் போய் சேரணும். நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய உணவு பழக்கங்கள்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்து காமிக்கிறதே. எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. இந்த சமயத்தில் ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வருது. கண்ணதாசன் அவர்களே நடிச்சிருப்பார். பாட்டு 4 வரை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்,
இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பேரானந்தம்.